भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा कण् पारम्मा भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा कण् पारम्मा भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा திருமாலின் மார்பில் உறையும் தேவி திருவருளை தினம் பொழியும் தேவி திருவிளக்கில் வாச புரியும் தேவி திருமகளே வருவாய் ஸ்ரீதேவி திருமாலின் மார்பில் உறையும் தேவி திருவருளை தினம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷயம் பாரதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவையா நான் செஞ்ச வரலட்சுமி பூஜை விலாக் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே பாக்குறீங்க, கண்டிப்பா வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நான் அந்த 2 வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் லைக் பண்ணிட்டு பாருங்கன்ட்டு, அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா லைக் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வர வீடியோல வந்து லைக்ஸே நிறைய இல்லை, அதனால வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இந்த வருஷம் அந்த வரலட்சுமி பூஜை பண்றதுக்கு கடவுளோட அருளும் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பூஜையும் வந்து பண்றீங்கக்கா, இந்த வரலட்சுமி பூஜையும் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்கா வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனாலே வந்து எனக்கு ஒரு வாரத்துலதான் இந்த வருஷம் நம்ம வரலட்சுமி பூஜை பண்றோம் அப்படின்ட்டு வந்து செஞ்சிருந்தேன். இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணதுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி, கடவுளுக்குமே ரொம்ப நன்றி வந்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூஜை வந்து நான் பண்ண போறேன். நான் எப்பவுமே எந்த பூஜையா இருந்தாலும் நம்மளோட குருவான மகைகர்சியமா சொல்ற மாதிரிதான் நான் ஒரு பூஜை வந்து பண்ணுவேன். அதே மாதிரிதான் இந்த பூஜையுமே வந்து பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் கலசத்துல இருந்து செய்யாம போட்டோ வச்சு செஞ்சுட்டு அடுத்த வருஷம் வந்து கலசம் வச்சு செய்யலாம் தான் செஞ்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல வந்து ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்களும் வந்து சொல்லுங்க, அக்கா இது இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டுக்கிறேன். ஒரு சிலர் அக்கா இந்த வருஷம் நீங்க படம் வச்சு பண்ணி காட்டுங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து நானுமே வந்து பண்றேன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால நான் எப்படி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து எப்படி நான் செஞ்சேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஒண்ணா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நேத்து நைட்டே வந்து நான் வந்து ஹால்ல தான் பண்ண போறேன். பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா நானு பசங்க இந்த மாதிரி 3 பேர் அப்படிதான் வந்து பூஜை பண்ண முடியும். ஏன்னா வந்து பீரோலாம் வச்சிருக்கேன் இல்லையா, அதனால வந்து ஹால்ல வந்து வச்சு பண்ணாதான் கொஞ்சம் தாம்பலம் அதுக்கப்புறம் பழம் இதெல்லாம் வச்சு பண்றதுக்கு நல்லா தாராளமா இருக்கும் இல்லையா. அதனால வந்து ஹால்ல தான் வந்து நேற்று நைட்டே வந்து பூஜைக்கானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு படுத்துட்டேன். அதனால வந்து ஹால்ல தான் மாக்காலெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டேன். காலைல எந்திரிச்சு வாசல் தெச்சு கோலம் போட்டுட்டு அப்படியே எடுத்து பூஜைக்கானதை எடுத்து வைக்கணும். இந்த மாதிரிதான் வந்து நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா காலையிலே வந்து அழைக்கணும், போட்டோ வச்சு செய்ய போறேன். கலசம் வச்சு எப்படி வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வருவாங்களோ அதே மாதிரி எனக்கு போட்டோ வச்சு செய்யணும்னு ஆசை. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, அக்கா போட்டோ வச்சு செய்யறதுக்கு இந்த மாதிரி நம்ம அழைக்க தேவையில்ல, அப்படியே பூஜை ரூம்ல இருந்து எடுத்து வச்சு நம்ம செய்யலாம்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி செஞ்சா வந்து எப்பவுமே நம்ம வந்து லட்சுமி குபேர பூஜை மகாலட்சுமி பூஜை செய்யறோம் பாத்தீங்களா, அதே மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்காது இல்லையா, வீட்டுல இருந்து நம்ம அழைச்சி அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சி செய்யற மாதிரி இருக்காது இல்லையா. அதனால வந்து நம்ம வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வர மாதிரி கலசம் வச்சா எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் நான் வாசல்ல இருந்து அழைச்சி வச்சிருந்தேன். 2 மணப்பலகை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு மணப்பலகை வச்சிருந்தேன். நம்ம வந்து உட்கார வைக்கிறதுக்குன்னே வந்து ஒரு மணப்பலகை வந்து வச்சிருந்தேன். அந்த பிளவுஸ் பிட் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நான் வந்து 2 ஜாக்கெட் பிட் வச்சு படைச்சன்னு வந்து சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஜாக்கெட் பிட் அப்படியே 2 ஜாக்கெட் பிட்டுமே இருந்தது. அதை அழகா மணப்பலகையில போட்டு வச்சுட்டேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே வந்து நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணிக்கலான்னு பண்ணியிருந்தேன். இது வந்து லாஸ்ட் டைம் வந்து எனக்கு நோம்பு கயிறு வந்து கட்டலாமா கட்டக்கூடாதுன்னு ஒரு சந்தேகத்தோட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமிகளையும் நினைச்சு ஒரு முடிச்சா வந்து அஷ்டலட்சுமியை நினைச்சு ஒரு முடிச்சு வந்து போட்டு நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ரெடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதே மஞ்சள் பிள்ளையார் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே தான் இந்த நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு சில மிஸ்டேக்லாம் எனக்குமே செஞ்ச பிறகுதான் தெரியுது. ஏன்னா ஒரு 2 வாட்டி பூஜை பண்ணி முடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் இப்படிலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மைண்டுக்குள்ள தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி போட்டோ வச்சுதான் அந்த டைம் நான் வந்து பண்ண போறேன். அவங்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு வந்து கட்டிட்டு பூ இதெல்லாம் வந்து வச்சுட்டு அழகா வாசல்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே மணப்பாலைகளை வந்து வாழை இலை வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பச்சரிசி வந்து போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து தாயாரை வந்து அழைச்சிட்டு வந்து உடனே வந்து அரிசி மேல வச்சிடலான்றதுக்காக அழகா வந்து இதுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 பக்கமே குத்து விளக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் ஸ்பெஷலான பூஜைக்கெல்லாம் கண்டிப்பா வந்து குத்து விளக்கு வைக்கணும் இல்லையா, அதனால குத்து விளக்குமே எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தாங்க,
அக்கா போட்டோ வச்சிருந்தேங்க இல்லையா, பின்னாடி வந்து தம்பி வந்து உட்கார வச்சிருக்கு தேவையில்ல, பின்னாடி வந்து தம்பி இருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து மாத்திக்கோங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்து போட்டோ இல்லையா, அந்த பூ வந்து நிக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. எனக்கு பின்னாடி ஏதாவது பேலன்ஸ் பண்ற மாதிரி வச்சுட்டு உள்ள அழைக்கணும்னு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால சரியா தெரியல. அதனால தம்பி வந்து பிடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து மங்கள பொருட்கள், நைவேத்தியம், அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் நிலைவாசல்ல வந்து விளக்கேத்திட்டு உளியுமே வந்து விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அழைச்சிருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி வந்து உங்களுக்கு காமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா என்ன மீறி வந்து நானும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஸ்பெஷலான டே, நம்ம கண்ணுல வந்து தண்ணி வைக்க கூடாதுன்னு வந்து நினைச்சேன். அது என்னவோ தெரியல, என்னை மீறி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து ஒரு ஓரமா சந்தோஷத்துல வந்து தண்ணி வர மாதிரியே இருந்தது. வீடியோ வந்து நீங்க பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு அழகா வந்து சாம்பிரான் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு தீப தூப ஆராதனை வந்து காமிச்சு அழகா வந்து உள்ள அழைச்சிட்டு வந்திருந்தேன். இதுல என்ன ஒண்ணு மறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதட்டம் பயம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அழகா வந்து மணப்பலகையோட தூக்கிட்டு போறதுக்கு வந்து மறந்துட்டேன். அழகா போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து எடுத்துட்டு வந்து வச்ச பிறகுதான் பாக்குறேன், அச்சோ மணப்பலகை வந்து மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்மள ஏதோ ஒரு இதுல வந்து மறந்துடும் இல்லையா, அந்த மாதிரிதான் வந்து மறந்துட்டேன். அழகா போட்டோ எடுத்துட்டு உள்ள வர வழியெல்லாம் மல்லிப்பூ இருந்தது, அதை வந்து அழகா வந்து தூவி விட்டேன். அழகா வந்து அவங்க அந்த மணப்பலகையில உட்கார வைக்கணும் இல்லையா, அது வரைக்குமே வந்து மல்லிப்பூ வந்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வர மாதிரியே இன்னைக்கு ஒரு நம்ம வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்குதுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகணும்ன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினை வந்து காமாட்சம்மன் விளக்கு வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடியே வந்து போட்டோ வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அழகா தாயாரோட அழைச்சிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா டிவில வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு அது கூட வந்து பாடிக்கிட்டே அவங்களை வந்து உள்ள அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சிருந்தேன். அந்த சந்தோஷத்துல அந்த ஒரு மாதிரி கண்ணு கலங்குச்சு இல்லையா, அதுலயே வந்து எதையுமே என்னால சொல்லவும் முடியல. அப்படியே வந்து மனசுல ஒரு மாதிரியா அப்படியே வந்து டிவில வந்து பாட்டு மட்டும் போட்டு விட்டு அழைச்சி அழகா எடுத்துட்டு வந்து உள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் குத்து விளக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார். இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட வந்து பித்தளை பிள்ளையாரும் இருக்கு, ஃபர்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். முக்கியமா வந்து நம்மளோட குலதெய்வ சொம்பு இருக்கு இல்லையா, அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு காலையிலே வந்து 6 to 7 தான் நான் வந்து அழைச்சேன். அந்த 6 to 7 வந்து மகாலட்சுமிக்கு அஷ்டலட்சுமிக்கும் நான் வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே உடனே வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அழைச்சி எடுத்துட்டு வந்து உள்ள வச்ச உடனே ஒண்ணா வந்து பிள்ளையாருக்கு வந்து விளக்கு, குலதெய்வ சொம்பு, அதுக்கப்புறம் கோமாதா சிலை, கோமதி சக்கரம், இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இருப்பாங்களோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து அழகா அந்த மணப்பலகையிலே வச்சுட்டேன். இன்னும் வந்து இந்த பூஜையில வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மறந்துட்டேன், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வந்து செய்யணும்னு இருக்கேன். ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது இல்லையா, ஏலக்காய் வந்து வைக்க மறந்துட்டேன். இவர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் நான் வந்து பொங்கல்லாம் செஞ்சேன் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஃபுல்லாவே மிக்சி ஜார்ல வந்து அரைச்சி வந்து போட்டுட்டேன். ஞாபகமே இல்ல, மறந்தே போயிட்டேன். அவ்வளோ ஏலக்காவும் பொடியா வந்து அரைச்சு வச்சுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் போட்டுக்கலான்றதுக்காக அரைச்சு வச்ச பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது, பூஜைக்கு நம்ம வாங்கிட்டு வர சொல்லுமே எல்லாத்தையுமே அரைச்சு வச்சிருமேன்ட்டு. அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். சரி லாஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வர சொல்லிதான் வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அப்படியே இந்த வேலை இதுல வந்து நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு விளக்கேத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்குல நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதால குத்து விளக்குலாம் வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிட்டு காமாட்சம்மன் விளக்குல பாத்தீங்கன்னா நெய் வந்து ஊத்தி ஏத்தி இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பூவு, ஒரு வெள்ளி காயின் வந்து இருந்தது, அதை மட்டும் அவங்க கிட்ட வச்சுட்டு நேத்தே வந்து எருக்கம்பூ மாலை, இதெல்லாம் வந்து அருகம்புல், இதெல்லாம் வந்து மாலையாட்டம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை எல்லாமே எடுத்து அவங்களுக்கு அழகா வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு அர்ச்சனை வந்து பண்றதுக்கு 5 ரூபாய் காயின் தான் 108 வச்சிருக்கேன் இல்லையா, அதிலதான் வந்து அர்ச்சனை வந்து பண்ண போறேன். அஸ்வின் வந்து காலையில எழுந்திரிச்சு எனக்கு எல்லாருமே வந்து காலையில எழுந்திரிச்சிட்டாங்க. அஸ்வின் தான் குளிச்சுட்டு வந்து எனக்கு பூஜைக்கானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தா. தாயாருக்கு மங்கள பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பிட், நான் என்ன தாம்பலம் கொடுக்க போறனோ அதே வந்து தாயாருக்குமே தாம்பலத்துக்கு வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் சீப்பு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் காசு ஒரு 100 ரூபாய் வந்து காசு, இதெல்லாம் தான் வச்சு நான் அழைச்சிட்டு வந்திருந்தேன். இன்னுமே நம்மளுக்கு வந்து சிறப்பா செய்யணும்னா புடவெல்லாம் எடுத்து வச்சு கூட பாத்தீங்கன்னா தாயாரை வந்து அழகா அழைச்சிட்டு வந்திருக்கலாம். சிம்பிளா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்ய போறேன் இல்லையா, அதனால ஜாக்கெட் பிட் மட்டும் தான் வச்சிருந்தேன். நல்லா பெருசா அது இது எல்லாம் வாங்கி வச்சுதான் தாயாரை வந்து அழைச்சாதான் நம்மளுக்கு வந்து தாயார் வந்து நம்மளுக்கு கொடுக்கறத வந்து கொடுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணி அவங்க வழிபட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க வந்து அருள்வாங்க. இதெல்லாம் இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் வாங்கி வச்சுதான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு அப்படி மனசு கஷ்டமாயி இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ண தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மனசுக்கு திருப்தியா ஒரே ஒரு ஜாக்கெட் பிட்டாச்சும் வச்சு படைச்சிட்டு
அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாராச்சும் நம்ம கொடுக்கறதுனா கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். சிம்பிளா வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பவே கிடையாது. இந்த மாதிரி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த வருஷம் தான் பண்ணி இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஒரு சிலர் அக்கா நீங்க பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து அடுத்த வருஷம் நான் பண்றேன், இல்லைன்னா ஒரு சிலர் வந்து அக்கா நானுமே அடுத்த வருஷம் பண்றதுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே தாயாரை வந்து அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ணணும் நானுமே வந்து வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து நிவேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேசரி பாயாசம் வந்து கொஞ்சமா செஞ்சு தான் அழைச்சிட்டு வந்திருந்தேன், அதை தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா இன்னைக்கு, அதனால வெல்லம் வச்சிருக்கேன். கிராம்பு, வாசன திரவியங்கள், பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஒரு பிளேட்ல வந்து வச்சிருக்கேன். மஞ்சள் கிழங்கு இது எல்லாமே வச்சிருக்கேன். ஏலக்காய் மட்டும் தான் மறந்துட்டேன், அதுதான் வந்து அப்புறமா வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு இருந்தேன், அது சுத்தமா வந்து மறந்தே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து அழகா கீழே வந்து ஒரு துண்டு வந்து என்கிட்ட மணப்பலகைல உட்காரதுக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு தான் வந்து விரிச்சு போட்டுட்டு அதுலதான் வந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையார் தூதி வந்து சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பூவால அர்ச்சனை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து அவங்கள வேண்டிக்கிட்டு கையில கொஞ்சம் பூ எடுத்து வச்சுட்டு அதையுமே வந்து அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை 108 போற்றிகள் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன். டிவிலுமே வந்து தாயாரோட பாட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. எனக்கு காலையில வந்து அர்ச்சனை பண்ணிட்டா மதியானம் ஒரு வாட்டி கொஞ்சம் நைவேத்தியம் வச்சு படைப்போம் இல்லையா, அப்ப வந்து கனகதாரா ஸ்லோகம் இந்த மாதிரி வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க, நம்ம எப்படி ஒரு விருந்தாளி வந்து வந்திருக்காங்கன்னா நம்ம எப்படி வந்து உபசரிப்போம் அதே மாதிரி செய்யணும்னு எனக்கு ஆசை. அதனால காலையில வந்து போற்றிகள் சொல்லிட்டு மதியானம் வந்து நைவேத்தியம் வச்சு படைக்கிறப்ப கனகதாரா ஸ்லோகம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது மாதிரி நம்ம இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப போயிட்டு நம்ம 108 போற்றிகள்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, காலையிலேயே இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா ஈவினிங் வந்து படைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அழகா வந்து நம்ம தீபாரம் வந்து காமிச்சலாம், அதுக்கப்புறம் தாம்பலம் கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்குன்றதுனாலதான் இந்த மாதிரி காலையிலேயே வந்து இந்த அர்ச்சனை எல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். எப்பவும் போல வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கரவாரையில வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6:45 தீப ஆராதனை வந்து காட்டி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றேன் இல்லையா, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு வந்து எதிர்பார்க்கவே இல்லையா. எப்பவுமே வந்து நான் லட்சுமி குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜை வந்து பூஜை ரூம்ல போட்டோ எடுத்து வச்சு நான் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு தாம்பழம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வர சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டாராம். இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது வந்து பேக் வந்து லஞ்ச் பேக் மாதிரி தச்சு கொடுத்துருப்பேன் தாம்பழத்துக்கு, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பூஜை ரூம்லயே நைவேத்தியம் வச்சு அங்கேயுமே தீபதூப ஆராதனை வந்து காமிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது இந்த பூஜை. காலையில வந்து தாயாரை வந்து நம்ம வீட்டுல வந்து உட்கார வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு சாரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 299 ரூபா தான் இந்த சாரி, இதை வந்து கட்டியிருந்தேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்மள புது துணி தான் வந்து போட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி புது துணி போடுறப்பதான் அதுல எதுவுமே தோஷங்கள் வந்து இருக்காதான், பழசு வந்து போடுறப்பதான் தோஷங்கள் இருக்குமா, அதனாலதான் ஒரு சில விசேஷத்துக்குலாம் வந்து நம்மளுக்கு வந்து புது துணி வந்து போட சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் இந்த சாரி வந்து இருந்தது, சரி இதை வந்து கட்டிக்கலான்றதுக்காக இது வந்து கட்டியிருந்தேன். பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கையால தான் வந்து காப்பு கட்டிக்கலான்றதுக்காக அழகா வந்து எடுத்து கட்டிக்கிட்டேன். இதுல இருந்து வரலட்சுமி தாயாருக்கு வந்து இந்த நாள் ஃபுல்லா விரதம் இருக்கிறேன், குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு காப்பு வந்து கட்டிக்கிட்டேன். இந்த காப்பு வந்து பாத்தீங்கன்னா பூ கட்டுற நூல்ல 9 நூல் வந்து எடுத்துக்கிட்டு அதுல 9 முடிச்சு வந்து போடணும். ஒரு முடிச்சு போடுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டலட்சுமி வந்து நினைச்சுக்கணும், சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு லாஸ்டா வரலட்சுமி தாயின்னு சொல்லிட்டு முடிச்சு போட்டு பிள்ளையார் கிட்ட வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கையால வந்து கட்டிக்கிட்டு காலில் தான் விழுந்து கும்புறதுக்கு மறந்தே போயிட்டேன். நைட்டு விழுந்து கும்பணும்னு நினைச்சிருந்தேன், மாங்கல்யத்துல பொட்டு வச்சுக்கிட்டு ஆனா காலில் விழுறதுக்கு தான் வந்து மறந்தே போயிட்டேன். பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியானம் ஒரு 12:30 மணி போல வந்து பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். தனியா தான் செய்ய போறோம், பொறுமையா வந்து அழகா பார்த்து செய்யணும் இல்லையா, அதனால இப்பவே ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் மதியானம் 1 to 2 வந்து சுக்கர ஓரையில வந்து கொஞ்சமா கேசரி செஞ்சு படைக்கலான்ட்டு அதுமே வந்து சைட்ல வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கல்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஊற வச்சுட்டு அதுமே நல்லா ஊறிந்தது. ஒரு பக்கமா வந்து ஒன்னொன்னு போட்டு எடுத்துலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்து சாப்பாட்டுக்கு அரிசியுமே வந்து ஊற வச்சுட்டேன். ரொம்ப வந்து செய்யறது கிடையாது, கொஞ்சமா ஒரு 9 பேர் தானே தாம்பலம் வச்சு கூப்பிட போறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். என் தங்கச்சி தான் வர சொல்லியிருந்தேன், அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க 2 பசங்களுக்குமே வந்து இந்த தொண்டை மாரியத்தா சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி வந்துச்சு. அது இன்னும் தண்ணிலாம் ஊத்தல, அதனால வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக வரல. ஆனா வரலனாலும் அங்க இருந்தாலுமே மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்கும், வரலையே வரலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அம்மாவுமே வர சொல்லியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்லியில வந்து கம்பு அறுத்து போட்டிருக்காங்க, அதனால அங்க வேலை இருக்குன்றதால அவங்களுமே வரல. ஆனா ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேல வந்திருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. 1 to 2ல வந்து கனகதாரா ஸ்லோகம் வந்து டிவில போட்டு விட்டு அழகா எப்பயுமே வந்து நிவேதியம் வந்து படிச்சு அழகா வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன். உட்காந்து படிக்கணும்னு நினைச்சிருந்தேன் கனகதாரா ஸ்லோகம். அதுக்கப்புறம் அடுப்புல வந்து சாப்பாட்டுக்கான வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதனால சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அடுத்ததான் வந்து கிச்சனுக்கு வந்து வேலை செய்ய போயிருந்தேன். ஹால்ல போட்டோ வச்சு பூஜை பண்றதால ஏதாவது தாயார் வந்து நம்ம வீட்டுல வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆச்சு. ஏன்னா வந்து போறப்ப வரப்ப கிச்சன்ல வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரியே இருந்தது. காலையிலே போயிட்டு ஈவினிங் வர்றதுக்காக எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போயிட்டு நம்ம கிளம்பி போய் சொல்லிட்டு வர்றதுதான். இன்னைக்கு வந்து என்னென்ன செய்ய போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் லெமன் சாதம் செய்யற பிளான்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சாதம் நிறைய இருந்ததால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இவ்வளவு சாதமும் வந்து லெமன் சாதம் செய்ய வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து புளிக்குழம்பு வச்சு புளி சாதமா வந்து செஞ்சிருந்தேன். புளி சாதம், பாசிப்பருப்பு பாயாசம், சக்கரை பொங்கல், கடலை, அதுக்கப்புறம் வந்து வடை, மெதுவடை தான் வந்து போட்டிருந்தேன். இது 5 தான் வந்து பொறுமையா வந்து நம்ம தான் செய்ய போறோம், தனியா வேற யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக நானே வந்து பொறுமையா செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை வேலைகள்லாம் அவருக்கான வேலை வந்து நிறைய இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து சாம்பிள் பீஸ் வந்து தைக்கிறது, அதனால வந்து வரவே இல்லை. கடைக்கு போனவர் தான் காலை சாப்பாடுமே வந்து சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நானுமே வந்து சமையல் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தாம்பலத்துக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து சமையல் வேலையும் நடந்துட்டே இருந்தது. இங்க வந்து ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டே இருந்தேன். சாப்பாடு வந்து எனக்கு இவ்வளவு ஆகும்னு தெரியாது. 9 பேருக்கு தான் வந்து கூட்டிருக்கோம். ஏதாவது அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய என்னமோ வந்து அக்ஷய பாத்திரத்துல இருந்து நிறைய வர மாதிரி சக்கரை பொங்கல் கொஞ்சமா தான் போட்டிருந்தேன். தவளை நிறைய வந்தது. சாப்பாடு அரிசியுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சாதம் வந்து வந்துருச்சு. மனசுக்கு நிறைவா வந்து பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அது இல்லாம இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வரலட்சுமி பூஜைக்கு எங்கேயும் என்னை கூப்பிட்டதும் கிடையாது, நானுமே போனதும் கிடையாது. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பண்ண போறேன். இந்த வருஷம் தான் வந்து என்னையுமே வந்து 2 பேர் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க வீட்டுக்கிட்டே இவங்க போன வருஷம் வந்து செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது 2வது வருஷம் இவங்க வந்து செய்யறாங்க. அவங்கதான் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கேயுமே வந்து போயிட்டு தாம்பலம் எல்லாம் வாங்கிட்டு அழகா அம்மா வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன். என்னோட ஜாக்கெட் தைக்கிறவங்க எல்லாமே இவங்க கிட்டதான் வந்து எல்லா ஜாக்கெட்டும் வந்து தைக்கிறதுக்கு வந்து கொடுப்பேன். ஒரே நாள் நாளைக்கு வேணுனாலும் இன்னைக்கே வந்து தச்சு கொடுத்துருவாங்க. இவங்க தான் நான் அதை பிளவுஸ் எல்லாமே தைக்கிற டைலர் இவங்க தான். அவங்க வீட்டுல வந்து பூஜை வந்து மதியானம் ஒரு 2:30 மணிக்கு அப்படிதான் வச்சிருந்தாங்க. சாதம் வடிச்சு கொட்டுறேன், ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு, சரி வாங்கன்னு வந்து கூப்பிட்டாங்களா, எங்க நம்ம போகாம இருக்கிறது, அங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு தாம்பலத்துக்குமே ஒரு சிலதை வந்து எடுத்து வச்சிருந்தேன். பசங்க வந்த பிறகு தட்டு வந்து எடுத்து தட்டு கொஞ்சம் பத்தல, அதனால பசங்க வந்த பிறகு தட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தாம்பலம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பழம்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதுவுமே வாங்கிட்டு வந்து இருந்தாரு. அதையுமே வந்து தட்டுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். தாம்பலத்துக்கு என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்து கொடுத்தா நல்லதா வந்து எடுத்து கொடுக்கணும், அவங்க வந்து யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எடுத்து கொடுன்னு இருந்தது. காட்டன் ஜாக்கெட் பிட்டா எடுத்து கொடுத்திருந்தோம். நம்ம ஜாக்கெட் எடுக்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ன்றதுனால இந்த பூஜையில வந்து என்னோட பங்கு இருக்கிறதுனால ஒரு 2 ரூபாய் கம்மி பண்ணி தான் ஜாக்கெட் பிட்ல வந்து கொடுத்திருந்தாரு. ரேட்டு வந்து ஜாக்கெட் பிட் எவ்வளோக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. 70 ரூபா ஒரு ஜாக்கெட் பிட்டு. எனக்கு ஃபுல் வாயிலாம் எடுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, 40 ரூபாயில 50 ரூபாயெல்லாம் இருக்குது. நல்லா கொடுத்தாலுமே நல்லா கொடுக்கணுன்றதுக்காக காட்டனா வந்து எடுத்து கொடுத்திருந்தேன். அதே மாதிரி குங்குமம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாழம்பு குங்குமம் தான் கொடுக்கணும். ஒரு சிலர் குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்க, அது குங்குமம் மாதிரியே இருக்காதுன்றதாக நான் வந்து கவர் பண்ணி என்னோட கையில தான் கொடுத்திருந்தேன். கயிறுமே வந்து கடையில போய் நான் கேட்டிருந்தேன், 10 ரூபாய் கயிறு. சும்மா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நல்ல கயிறா பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பின்ற இடத்துல தான் சொல்லி நான் அந்த கயிறு வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 4 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணதான் வந்தேன், வாழைக்கண்ணு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து போகுது. ஹோம் டூர் வீடியோல வந்து ரொம்ப பெருசா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் வந்து 2வது வீடியோவா வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன எப்படி வந்து நான் ஈவினிங் வந்து பூஜை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் போட்டோலாம் மறுநாள் வந்து எப்படி எடுத்து வச்சேன் அப்படின்றத டீட்டெயிலா வந்து உங்க கூட வந்து நான் அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆச்சு, மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு அதையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து எந்தெந்த பொருள் எவ்வளவு ஆச்சு அப்படின்றதையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவுமே நாளைக்கே வந்து கொடுக்க பாக்குறேன். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னோட சந்தோஷத்துக்கு நீங்களுமே ஒரு காரணம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சரளா சிஸ்டரோட பொண்ணு காவியாக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காவியா. எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லும்.